ஃப்ரெண்ட்ஸ், ரயில்வே துறை டிபார்ட்மெண்ட்டான டிஎஃப்சிசிஐஎல்ல தான் வந்து உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. மொத்தமா ஒரு 642 வேக்கன்சியோட குடுத்துருக்காங்க. ஸோ, இதுக்கு ஃப்ரெஷர்ஸ் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். சேலரிய பொறுத்தவரைக்கும் 30,000லேருந்து 1,20,000 இருக்கும். போஸ்டிங்க்கு தகுந்த மாரி சேலரி வந்து உங்களுக்கு வேரி ஆகும். ஸோ, பெர்மனன்ட் கவர்ன்மென்ட் ஜாப் தான். லாஸ்ட் டேட் வந்து பாருங்க 23 பிப்ரவரிக்குள்ளார நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ, இப்ப அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ், இதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ டெடிகேட்டட் ஃப்ரைட் கோஆர்டினேட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட்ல தான் வந்து பாருங்க உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு வந்திருக்கு. மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் கீழ வந்து இந்த டிபார்ட்மெண்ட் வந்து செயல்படுது. இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னென்ன டைப்ல போஸ்டிங்ஸ் வந்திருக்குன்னா, ஜூனியர் மேனேஜர்ங்கிற கேட்டகரி, அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட்டிவ் லெவல் போஸ்டிங், அதுக்கப்புறம் எம்டிஎஸ் கேட்டகரிக்கு வந்து போஸ்டிங் குடுத்துருக்காங்க. ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான். உங்களுக்கு லிங்க் வந்து பாருங்க. இந்த நோட்டிஃபிகேஷன்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பழைய டேட் தான் இருக்கும். இப்போ டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. அத உங்களுக்கு நான் காமிச்சர்றேன். 16த் பிப்ரவரின்னு இருக்கும். அத பார்த்து நீங்க கன்ஃப்யூஸ் ஆயிற வேணாம். உங்களுக்கு டேட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. 23 பிப்ரவரி வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்கு. அதுக்குள்ளார நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் கேரியர் சைட்டு. டிஎஃப்சிசிஎல்லோட உங்களுக்கு அஃபிஷியல் கேரியர் பேஜ் உங்களுக்கு இதுதான். இதுல நீங்க வந்தீங்கனாலே உங்களுக்கு வந்து பாருங்க இந்த இடத்துல இம்பார்ட்டன்ட் நோட்டீஸ் ஃபார் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்னே குடுத்துருக்காங்க பாருங்க. அத கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இதுக்கான பிடிஎஃப் வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். ஸோ இதுதான் வந்து பாருங்க அந்த பிடிஎஃப். இதுலயே டேட் குடுத்துருக்காங்க பாருங்க. 16லேருந்து உங்களுக்கு 23 வரைக்கும் நாங்க டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாரி இங்க வந்து உங்களுக்கு எக்ஸ்டென்ஸ்க்கான நோட்டீஸ் வந்து குடுத்துட்டாங்க. இப்ப லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 23 வரைக்கும் உங்களுக்கு ஆக்டிவேட்ல தான் இருக்கு. நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, 16 தான் வந்து லாஸ்ட் டேட்டா வந்து இருந்துச்சு. இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு 1 வீக் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி குடுத்துருக்காங்க. நீங்க இதுவரைக்கும் அப்ளை பண்ணலனா நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ, இப்ப நீங்க ஜூனியர் மேனேஜர் லெவல் போஸ்டிங்ஸ்க்கு அப்ளை பண்றீங்கன்னா, சேலரி வந்து 50,000லேருந்து 1,60,000 வந்து உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும். ஸோ, இதுல வந்து பாருங்க வேக்கன்சியுமே உங்களுக்கு கம்யூனிட்டி வைஸா வந்து குடுத்துருக்காங்க. அதே மாரி வந்து குவாலிஃபிகேஷன பொறுத்தவரைக்கும் நீங்க சிஏ இல்லன்னா சிஎம்ஏ வந்து நீங்க வந்து முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். 11 வேக்கன்சி இதுல இருக்கு. அடுத்து எக்ஸிக்யூட்டிவ் லெவல் போஸ்டிங்ஸ்க்கு வந்து 30,000லேருந்து 1,20,000 சேலரி வந்து வரும். இதுல வந்து பாருங்க எக்ஸிக்யூட்டிவ்ல வந்து சிவில் கேட்டகரிக்கு அப்ளை பண்றீங்கன்னா 21 வேக்கன்சி இருக்கு. ஸோ, குவாலிஃபிகேஷன் வந்து நீங்க 3 இயர்ஸ் டிப்ளமோல வந்து சிவில் இன்ஜினியரிங் இல்லனா சிவில் இன்ஜினியரிங்ல டிரான்ஸ்போர்ட்டேஷன், சிவில் இன்ஜினியரிங் கன்ஸ்ட்ரக்ஷன், அதுக்கப்புறம் சிவில் இன்ஜினியரிங் பப்ளிக் ஹெல்த், ஸோ வாட்டர் ரிசோர்ஸஸ் இந்த மாரி நீங்க முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். 60% மார்க் வந்து நீங்க எடுத்திருக்கணும். அதே மாரி வந்து எக்ஸிக்யூட்டிவ்ல வந்து எலக்ட்ரிக்கல் கேட்டகரிக்கு அப்ளை பண்றீங்கன்னா 22 வேக்கன்சி இருக்கு. இதுக்கு வந்து பாருங்க உங்களுக்கு வந்து 3 இயர்ஸ் டிப்ளமோல வந்து நீங்க எலக்ட்ரிக்கலோ, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸோ, பவர் சப்ளையோ, இல்லன்னா இன்ஸ்ட்ருமென்டேஷன் அண்ட் கண்ட்ரோலோ, இல்லன்னா இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக்ஸோ, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமென்டேஷனோ, அப்ளைட் எலக்ட்ரானிக்ஸோ, ஸோ டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸோ, இன்ஸ்ட்ருமென்டேஷன், பவர் எலக்ட்ரானிக்ஸ் இந்த மாரி குடுத்துருக்காங்க பாருங்க. இதுல நீங்க எது முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து எக்ஸிக்யூட்டிவ்ல சிக்னல் அண்ட் டெலிகம்யூனிகேஷனுக்கும் வந்து பாருங்க உங்களுக்கு 3 இயர்ஸ் டிப்ளமோல வந்து நீங்க இதுல குடுத்துருக்கிற மாரி எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் இந்த மாரி குடுத்துருக்காங்க பத்தில இதுல எது நீங்க முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து எம்டிஎஸ் கேட்டகரிக்கு வந்து பாருங்க சேலரி 16,000லேருந்து 45,000 சேலரி வந்து வரும். இதுக்கு வந்து பாருங்க வேக்கன்சி வந்து உங்களுக்கு வந்து அந்தந்த கம்யூனிட்டி வைஸா வந்து இங்க பிரிச்சு குடுத்துருக்காங்க. 464 வேக்கன்சி வந்து உங்களுக்கு வந்து இருக்கு. ஸோ இதுல வந்து பாருங்க உங்களுக்கு வந்து நீங்க 10த் வந்து நீங்க வந்து முடிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாம ஒரு 1 இயர் வந்து நீங்க அப்ரண்டிஸ்ஷிப் வந்து நீங்க முடிச்சிருந்தாலும் சரி, அப்படி இல்லன்னா ஐடில நீங்க முடிச்சிருந்தாலுமே நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கான குவாலிஃபிகேஷன். இது உங்களுக்கான வேக்கன்சி எல்லாமே வந்து டீட்டெயிலா இருக்கு. மொத்தமா ஒரு 640க்கு மேல வந்து வேக்கன்சி வந்து உங்களுக்கு வந்து குடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் வந்து பாருங்க மினிமம் வந்து 18 மேக்ஸிமம் 30 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அதே எம்டிஎஸ் கேட்டகரியா இருந்தா மேக்ஸிமம் வந்து 33 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். இது இல்லாம எஸ்சி, எஸ்டில வந்து வரீங்கன்னா உங்களுக்கு 5 இயர்ஸ் வரைக்கும் அந்த ஏஜ் லிமிட் இல்லாம ரிலாக்சேஷன் வந்து இருக்கு. ஓபிசியா இருந்தா உங்களுக்கு 3 இயர்ஸ் வரைக்கும் இருக்கு. பிடபிள்யூடியா இருந்தா 10 இயர்ஸ் வரைக்குமே உங்களுக்கு ஏஜ்ல வந்து ரிலாக்சேஷன் வந்து இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அத நான் சேலரி சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த சேலரி இல்லாம உங்களுக்கு நெறையா வந்து அலவன்ஸ்லாம் வந்து இருக்கும். அந்த அலவன்ஸ்க்கான டீட்டெயில்ஸுமே வந்து இங்க குடுத்துருக்காங்க. அதே மாரி வந்து செலக்ஷன் ப்ராசஸ பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து பாருங்க, அந்த பாக்ஸ்லயே குடுத்துருப்பாங்க. அதாவது ஜூனியர் மேனேஜர் ஃபினான்ஸ் கேட்டகரிக்கு அப்ளை பண்றவங்களுக்கு சிபிடி எக்ஸாம் 1 இருக்கும். சிபிடி எக்ஸாம் 2 இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பிசிக்கல் வந்து உங்களுக்கு இருக்காது. டாக்குமெண்டேஷன் அதுக்கப்புறம் மெடிக்கல் மட்டும் வந்து இருக்கும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. அதே வந்து எக்ஸிக்யூட்டிவ்ல சிவில், எலக்ட்ரிக்கல் இந்த எஸ்&டி இந்த கேட்டகரிக்குலாம் அப்ளை பண்றவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா, பிசிக்கல் வந்து கிடையாது. மத்தபடி உங்களுக்கு சிபிடி 1, ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2 இருக்கும். அதுக்கப்புறம் டாக்குமெண்டேஷன், மெடிக்கல் இருக்கும். அதே எம்டிஎஸ் கேட்டகரியா இருந்தா மட்டும் எல்லாமே இருக்கும். அதாவது சிபிடி 1, சிபிடி 2 அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டும் இருக்கும். அதுக்கப்புறம் டாக்குமெண்டேஷன், மெடிக்கல் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாரி இந்த டிக் பண்ணியிருக்காங்க பாருங்க. அது எல்லாமே உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. இன்டூ மார்க் போட்டிருக்கிறதெல்லாம் அது வந்து நடக்காது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அந்த கேட்டகரிக்கு மட்டும். ஸோ அதே மாரி வந்து சிபிடிக்கான எக்ஸாம்க்கான பேட்டர்னுமே உங்களுக்கு வந்து இங்க இருக்கு. இந்த பேட்டர்ன் படி உங்களுக்கான எக்ஸாம் வந்து நடக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் எப்படி இருக்கும், செகண்ட் ஸ்டேஜ் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து இங்க குடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து மினிமம் குவாலிஃபையிங் மார்க்குமே வந்து எவ்வளோ அப்படிங்கிறத வந்து பாருங்க இங்க சொல்லியிருக்காங்க. நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். இத பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து டாக்குமெண்டேஷன் அதெல்லாம் வந்து இருக்கும். மெடிக்கல பொறுத்தவரைக்கும் பிசிக்கல் இருக்கு பாருங்க. பிசிக்கல் வந்து மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் கேட்டகரிக்கு மட்டும் பிசிக்கல் எஃபிஷியன்சி இருக்கும்.
அது வந்து எந்த மாரி இருக்கும் அப்படிங்கிறத வந்து இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ அந்த லிஃப்ட் பண்ற மாரி இருக்கும். 35 கேஜி வெயிட்ட வந்து நீங்க வந்து 100 மீட்டர்ஸ்க்கு வந்து நீங்க வந்து எடுத்துட்டு நீங்க ரன் பண்ற மாரி இருக்கும். 2 நிமிஷத்துல வந்து நீங்க போகுற மாரி இருக்கும். அது மாரி வந்து ஃபீமேல் கேட்டகரிக்குமே அது குடுத்துருக்காங்க. அதையுமே நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸாமினேஷன் சென்டர பொறுத்தவரைக்கும் நம்ம தமிழ்நாட்ல வந்து உங்களுக்கு சென்னை லொகேஷன் இருக்கு. நீங்க சென்னையிலேயே போய் இதுக்கான எக்ஸாம் வந்து நீங்க அட்டெண்ட் பண்ணிக்கலாம். ஃபீஸ் வந்து பாருங்க எக்ஸாம் ஃபீஸா வந்து எம்டிஎஸ் கேட்டகரியா இருந்தீங்கன்னா ரூ. 500 வந்து ஃபீஸு. ஜூனியர் மேனேஜர், எக்ஸிக்யூட்டிவ் லெவலுக்குலாம் ரூ. 1000 வந்து ஃபீஸு. இதில ஃபீஸ் யாருக்கு கிடையாதுன்னா, எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி, எக்ஸ் சர்வீஸ்மேன், டிரான்ஸ்ஜெண்டருக்குலாம் வந்து ஃபீஸ் வந்து கிடையாது. அவங்க எல்லாருமே வந்து ஃப்ரீயாவே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். மீதி இருக்கிறவங்க மட்டும் அந்த ஃபீஸ் வந்து நீங்க ஆன்லைன் மோட்ல வந்து நீங்க வந்து பே பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாரி வந்து உங்களுக்கு எப்படி நீங்க அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து உங்களுக்கு கீழ வந்து குடுத்துருக்காங்க. அத நீங்க ஒன் பை ஒன்னா நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துட்டு, நீங்க வந்து இதில ஆன்லைன்ல வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் கீழ குடுக்குறேன். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.